ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் யூடியூப் சேனல். பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஈஸி வே டு சால்வ் மேத்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அதை ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி, டெட், பேங்க் எக்ஸாம், டிஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பி, அந்த எக்ஸாம்க்குலாம் இப்போ யூஸ் ஆகும். இப்போ நம்ம நடத்த போகிறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின். இப்போ நான் என்ன டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கிறத நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். The value of square root of 248 plus square root of 52 plus square root of 144. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ தமிழில் எப்படி கொஸ்டினா அப்படியே இந்த கொஸ்டின் பார்த்து கொடுத்துட்டு இன் மதிப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 14, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 26 அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இன்னரில் உள்ள ஸ்கொயர் ரூட்டை ஃபஸ்ட் எடுத்துங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இதுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ ரூட் 144 வேல்யூ வந்து 12, இந்த 12 வந்துடும். அப்புறம் இந்த 12 வந்து 52ல் ஆட் பண்ணிக்கணும். 12 + 52 64. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வேல்யூ 8. டோட்டலாக இது வரைக்கும் 8 வந்துட்டு 8 + 248, 8ஐயும் 248ஐயும் ஆட் பண்ணால் 256 வந்துடும். அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 16. அப்போ ஆன்சர் 16 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இது ஷார்ட்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ 248 இருக்குங்களா, இந்த 248ஓட நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக ஆட் பண்ணுறோம், ப்ளஸ்ன்னு போட்டுருக்காங்க. அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 15 ஸ்கொயர்னா 225. 15 ஸ்கொயர் என்ன வரும்? 225. 225 வந்து லெஸ் தென் 248 இருக்குது. அப்போ அடுத்த 15 ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன? 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் பண்ணால் 256. அப்போ 248ல் ஏதோ சம்ஸ் ஆட் பண்ணும்போது 256 வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 248 நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ளஸ் இருந்தால் நெக்ஸ்ட் பார்க்கணும், மைனஸ் இருந்தால் ப்ரீவியஸ் வேல்யூ பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட்னா 16 ஸ்கொயர், அதான் 256. அப்போ ஆன்சர் 16. இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அப்போ 16. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜிசிடினா என்ன, எல்சிஎம்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஜிசிடினா என்ன, எல்சிஎம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு 2 நம்பர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். எல்சிஎம் ஆஃப் 15, 20. இப்போ 2 நம்பர் எடுத்துருக்கேன். இதுக்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்சிஎம்னா என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்படி ரிவர்ஸ் பேக்வேர்டாக வாங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிவன் நம்பர் என்ன இருக்குது, 15 இருக்குது. 15ஓட மல்டிபிள்ஸ்லாம் எழுதுங்க. 15 × 1 15, 15 2s are 30, 15 3s are 45, 15 4s are 60, 15 5s are 75, 15 6s are 90, 15 7s are 105, 15 8s are 120. அப் டு 120 வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க. அப்புறமா மல்டிபிள் ஆஃப் 20 பாருங்க. இப்போ 20 இருக்குங்களா, அது கிவன் நம்பர் 20. ரெண்டுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 20 மல்டிபிள் ஆஃப் 20 என்ன வரும்? 20 × 1 20, 22s are 40, 23s are 60. அப்போ இங்கேயும் 60 வருது, இங்கேயும் 60 வருது. அதான் ஆன்சர் அப்படி சூஸ் பண்ணிடணும். நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. 24s are 80, 25s are 100, 26 are 120. அப்போ 2 காமன் டிவைஸ் இருக்குது பாருங்க. 60 இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. 120 இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அப்போ எதை சூஸ் பண்ணணும்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் எல்சிஎம். மல்டிபிளாக எழுதிட்டேன். இந்த 15ஓட மல்டிபிள் செய்திருக்கேன், 60ஓட மல்டிபிள் செய்திருக்கேன். காமன் பார்க்குறோம். 2 நம்பர் காமனாக இருக்குது. 60 காமனாக இருக்குது, 120 காமனாக இருக்குது. அதில் எது லீஸ்ட்டோ அதை எடுத்துக்கணும். அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ எது ஆன்சராக வரும்? 60 தான் ஆன்சராக வரும். அந்த 60 தான் எல்சிஎம். பாதி பேருக்கு எல்சிஎம்னாலே கன்ஃபியூஷன் ஆகும். ஜிசிடியும் எல்சிஎம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. இப்படி ஞாபகம் வச்சுங்க. 15 20. அப்போ 15க்கு 2க்கும் காமனில் லீஸ்ட் தான் எடுத்துக்கணும். இப்போ 120 காமனாக இருக்கும். 120 15 டிவைட் பண்ணோம், 20 டிவைட் பண்ணலாம். 120 50 டிவைட் பண்ணலாம், 20 டிவைட் பண்ணலாம். பட் காமனில் லீஸ்ட் என்னவோ அதான் எல்சிஎம். அப்போ 60 தான் ஆன்சர். அப்போ 15, 20ஓட எல்சிஎம் என்னன்னா 60. அது கரஸ்பாண்டிங் நம்பருக்கு என்ன பண்ண போகிறோம், ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஜிசிடினா என்ன, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தான் ஜிசிடின்னு சொல்லுவோம். இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இந்த கிவன் நம்பர் 15. இந்த கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 15 கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலாம், அந்த நம்பரை மல்டிபிள் ஆஃப் 5 எழுதலாமா? ஏன்னா 15 20 ரெண்டுலையுமே 5ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 5 0 இருக்கிறதுனால 5 3s are 15 பிரிச்சுக்கலாம். 20 என்ன பண்ணலாம், 15 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்துலேயும் காமன் பாருங்கள், 5 தான் காமனாக இருக்குது. அப்போ ஜிசிடி வந்து 5, இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது காமன் நம்பரை கிரேட்டஸ்ட் வேல்யூ எழுதணும். இப்போ 5 தான் காமனாக இருக்குன்னா 5 எழுதிட்டேன். ஏன்னா 1ம் காமனாக இருக்கும். இன்ட்டு 1 போட்டுக்கலாம். 1 தூக்கி எழுதக்கூடாது காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னவோ அதான் எழுதணும். அப்போ 5 தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ ஜிசிடி ஆஃப் 15, 20 = 5. இப்போ என்ன, நான் எதுக்காக நான் இது 2 சொன்னேன்னா, இது தெரிஞ்சால் நம்ம சம்முக்கு போக முடியும். இப்போ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம் பாருங்கள். ஜிசிடியோட வேல்யூ 5, எல்சிஎம்மோட வேல்யூ என்னது 60.
இது ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஜிசிடி லெஸ் தென் எல்சிஎம் சொல்லலாமா? இந்த டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும்போது 15, 20 இந்த டிஸ்டிங் நம்பராக இருக்கும்போது எல்சிஎம் ஜிசிடி கம்பேர் பண்ணும்போது ஜிசிடி சின்னதாக இருக்கும், எல்சிஎம் பெருசாக இருக்கும். அப்போ ஜிசிடி லெஸ் தென் எல்சிஎம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன வரும்? எல்சிஎமும் அதே தான் வரும், ஜிசிடியும் அதே தான் வரும். அப்போ ஜிசிடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆகிடும். இப்போ ரெண்டு ஃபைனல் டெஸ்ட் நான் பார்த்துருக்கோம். இப்போ கொஸ்டின் போகலாம் பாருங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம். ஜிசிடி எல்சிஎம் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிசிடி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடி. எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிசிடி. 4 விதமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழில் கொஸ்டின் பாருங்க. மீப்பெரு பொது வகுத்தி, அது அப்படின்னா என்ன? மீப்பெரு பொது வகுத்தினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடின்னு அர்த்தம். மற்றும் மீச்சிறு பொது மடங்கு இவற்றின் சரியான தொடர்பு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா மீப்பெரு பொது வகுத்தி ஈக்குவல் டு மீச்சிறு பொது மடங்கு. செகண்ட் ஒன்று மீப்பெரு பொது வகுத்தி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீச்சிறு பொது மடங்கு. தேர்ட் ஒன் மீச்சிறு பொது மடங்கு இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீப்பெரு பொது வகுத்தி. ஃபோர்த் ஒன் மீச்சிறு பொது மடங்கு இஸ் கிரேட்டர் தென் மீப்பெரு பொது வகுத்தி. இப்போ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். அப்போ எப்படி பார்க்கறது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜிசிடி வந்து 5 வந்தது, எல்சிஎம் என்ன வந்தது? 60 வந்தது. ஓகே, அப்படி தானே பார்த்தோம். ஓகே, இப்போ அதுக்கு ஆன்சர் வரும்போது ஜிசிடி இஸ் லெஸ் தென் எல்சிஎம் சொன்னோம். டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கும்போது ஜிசிடி எப்படி இருக்கும்? லெஸ் தென் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடியாக இருக்கும். சப்போஸ் ஈக்குவலாக நம்பராக இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20, 20 அதுக்கு ஜிசிடி என்ன வரும்? ஜிசிடி 20 தான், எல்சிஎம் அப்போ ஈக்குவலாகவும் வர சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் கண்டிப்பாக இருக்காது. டெஃபினட்டாக இந்த ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. அது ஒமிட் பண்ணிடலாம் நீங்கள். ஏன்னா எல்சிஎம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடி. ஜிசிடியோட எல்சிஎம் சின்னதாக இருக்காது. இது ஒமிட் பண்ணிடலாம். தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக ஆன்சர் வராது. அப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஜிசிடியும் எல்சிஎம் ஈக்குவல். எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ரெண்டு நம்பர் ஈக்குவல் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்புறமா ரெண்டு நம்பர் டிஸ்டிங்டாக கொடுத்தா கிரேட்டர் தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். பட் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிசிடி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜிசிடியும் எல்சிஎமும் ஒரே சேம் நம்பராக ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதான் அந்த கோடு போட்டிருக்க மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்துட்டு பாருங்க. சப்போஸ் டிஸ்டிங் நம்பர்ஸாக இருந்ததுன்னா, வேறுபட்ட நம்பராக இருந்ததுன்னா ஜிசிடி இஸ் லெஸ் தென் எல்சிஎம். எல்சிஎம் ஜிசிடி எப்படி சின்னதாக இருக்கும். அப்போ ஆன்சர் 2 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் கரெக்டு தான். என்ன ஈக்குவல் நம்பர் கொடுத்தா ஜிசிடி ஈக்குவலாக இருக்கும். டிஸ்டிங் நம்பர் கொடுத்தா இந்த ஆன்சர் வரும். அவன் ஜென்ரலாக கொஸ்டின் கேட்டதுனால இதுதான் ஆன்சர் எழுதணும். இப்போ செகண்ட் தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர். அப்போ ஜிசிடி என்ன ஆன்சர்னா செகண்ட் ஒன். ஜிசிடி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம். அப்போ தமிழ் என்ன ஆன்சர்னா மீப்பெரு பொது வகுத்தி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீச்சிறு பொது மடங்கு. இதுதான் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த கொஸ்டின் பார்த்து பாருங்களேன். The GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 6 minus 1 respectively. அப்போ என்னன்னா GCD ஓட வேல்யூ x plus 1 கொடுத்துட்டாங்க, LCM வந்து x power 6 minus 1 கொடுத்துருக்காங்க. If one of the polynomials is, அதில் ரெண்டு பாலினாமியில் ஒரு பாலினாமியல் given x cube plus 1 கொடுத்துருக்காங்க. find the other polynomial என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின். அதாவது தமிழ் என்னன்னா இரு பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பெரு பொது வகுத்தி மற்றும் மீப்பெரு பொது மடங்கு மீச்சிறு பொது மடங்கு முறையே x plus 1 மற்றும் x power 6 minus 1. மேலும் ஒரு பல்லுறுப்பு கோவை x cube plus 1 எனில் மற்றொன்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிசிடியும் எல்சிஎம் கொடுத்துட்டு ஒரு பாலினாமியல் f of x கொடுத்துட்டு g of x கேட்குறாங்க, another பாலினாமியல். அப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி போடலாம் பாருங்க. ஜிசிடி கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. லெட் f of x இந்த given பாலினாமியல் ஒரு பாலினாமியல் f of x ன்னு எடுத்துக்கிட்டேன். another பாலினாமியல் g of x அது தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ we know that இது எப்படி வந்ததுன்னு பாருங்க. ஒரு ஃபார்முலா வந்திருக்கு f of x into g of x equal to LCM into GCD. இது எப்படி வந்து பாருங்களா. ஒரு நிமிஷம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, போன சமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். LCM of 15, 20 இந்த ரெண்டுக்கும் LCM என்ன வந்து 60, GCD வந்து 5 வந்தது. இப்போ நான் என்ன ஃபார்முலா எழுதியிருக்கேன், f of x என்பது given ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, இது given வேல்யூ தான் f of x, இது g of x வச்சு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 15 into 20 300 வருமா. 15 20 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 300 வந்துடுது. அதான் f of x into g of x. அப்புறமா என்ன பண்ணுறேன், LCM இதோட LCM வந்து 60.
இதோட ஜிசிடி 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 60 × 5 300. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? அப்போ இதுலேருந்து ஒரு ரிசல்ட் வந்துடும். இது ஃபார்முலா. அப்போ எல்சிஎம் இன்டூ ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் ஜிசிடியை மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுலேருந்து ஒரு ரிசல்ட் வந்துடும். அப்போ அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். we know that f of x into g of x equal to LCM into GCD. f of x என்ன இருக்குன்னு பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. x cube plus 1 அதை அப்படியே எழுதிட்டேன். into g of x equal to LCM least common multiple x power 6 minus 1 into GCD x plus 1. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x cube plus 1 இருக்கு. இப்போ இது எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே x power 6 minus 1 இங்கே ப்ளஸ் இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு வேணால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x power 6 minus 1 இருக்குங்களா? இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இந்த டேர்ம் வந்துருமா? சாரி, x கியூப் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதை இன்னும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்முலா கொண்டு வரப்படுது. ஒரு பாருங்க ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b. இந்த ஃபார்முலா நான் கொண்டு வர போகிறேன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா, x கியூப் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இது அப்படியே வச்சுங்க, x பிளஸ் 1. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b தான் ஃபார்முலா. a மைனஸ் b அப்போ x கியூப் மைனஸ் 1 இன்டூ a பிளஸ் b x கியூப் பிளஸ் 1. இந்த ஃபேக்டர் அப்படியே எழுதிட்டேன், x பிளஸ் 1. அப்புறமா இது ஒன்றும் பண்ண முடியாது. x கியூப் பிளஸ் 1 x பிளஸ் 1 அப்படியே வச்சுங்க. இங்கே x கியூப் மைனஸ் 1 இருக்குது, அப்படியே வச்சுக்கிட்டேன். இது அப்படியே மேலே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த x கியூப் பிளஸ் 1 இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, மல்டிப்ளைல இருக்குது. அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். இந்த 2 டேர்ம்ஸ் ஆர் கேன்சல்டு. இந்த ரெண்டு ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும். x கியூப் பிளஸ் 1 x கியூப் பிளஸ் 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், g ஆஃப் x ஈக்குவல் டு x கியூப் மைனஸ் 1 இன்டூ x பிளஸ் 1. இப்போ இந்த ஆன்சர் எங்கள் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் x கியூப் மைனஸ் 1 இன்டூ x பிளஸ் 1. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 கம்ப்ளீட்டட். இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. 10th புக்கில் எக்ஸசைஸ் 3.3 3.4 அதை கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா வந்துடும். எக்ஸசைஸ் 3.4 3.5 3.2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அங்கே இருக்குது. நியூ சிலபஸ் 10th புக்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்துகிறேன். அது லாஸ்ட் இயர் 10th டெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி தான் போட்டோம், ஒரு வழி கிடையாது சம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4th ஒன்று, ஹவு many சொல்யூஷன்ஸ் ஹேவ் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்? அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 3 சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், 2 சொல்யூஷன், நோ சொல்யூஷன். அதே தமிழில் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மாறியில், மாறினா வேரியபிள்ஸ் அர்த்தம், ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள், ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் கிடைக்கும் கேட்டுறாங்க. ஒருபடினா லீனியர் ஈக்குவேஷன் அர்த்தம். அப்போ லீனியர் ஈக்குவேஷனா ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைனுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும், ஒன்லி 1 சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஒரு வேரியபிள் கொடுத்துரு, 2 வேரியபிள் கொடுத்தா சொல்ல முடியாது, ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக. ஹவு many சொல்யூஷன்ஸ் ஹேவ் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்? அப்போ லீனியர்னாலே ஒன்று தான். அப்போ ஒன்றுங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3 சொல்யூஷன் கண்டிப்பாக வராது, 2 சொல்யூஷன் வராது, நோ சொல்யூஷன் கிடையாது, யூனிக் சொல்யூஷன். அப்போ யூனிக்னா ஒன்று அர்த்தம், ஒரு தீர்வு அப்படின்னு அர்த்தம். அப்போ யூனிக் சொல்யூஷன் தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா யூனிக் சொல்யூஷன், இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுவும் இப்போ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அவங்களாம் கிரியேட் பண்ணி கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகே, யூனிக் சொல்யூஷன் ஒரு தீர்வு, அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5th ஒன் பாருங்கள். 5th கொஸ்டின் என்னன்னா, இஃப் x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 6, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x கியூப் மைனஸ் 1/x கியூப். அவங்க என்ன தமிழில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 6 எனில் x கியூப் மைனஸ் 1/x கியூபின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ 6 கொடுத்துட்டு கேட்குறாங்க. இப்போ அல்ஜிப்ரா ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், ஆன்சர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம். x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 6 இது கிவன். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, x கியூப் மைனஸ் 1/x கியூப் கேட்குறாங்க. அதோட கியூபாக இருக்குது. அப்போ கியூபுக்குள்ள ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கணும். கியூபுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், அல்ஜிப்ரிக் ஃபார்முலா. a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. இங்கே மைனஸ் வந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் மைனஸ் வரும், எல்லா டைமே ப்ளஸில் தான் வரும். சப்போஸ் இங்கே ப்ளஸில் ஃபார்முலாவில் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும், மிடில் டைம் மைனஸ் வரும். இதுதான் ஃபார்முலா, அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு x, b ஈக்குவல் டு 1/x. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில். ஏக்கு பதிலாக 1/x அப்ளை பண்ணுங்கள். சாரி, ஏக்கு பதிலாக x போடுங்க, x வந்துடும். பிக்கு பதிலாக 1/x, x மைனஸ் 1/x இன்டூ x ஸ்கொயர் ப்ளஸ் ab, ஏனா x, bனா 1/x ப்ளஸ் b ஸ்கொயர், bனா 1/x, அது ஸ்கொயர் பண்ணுங்கள், 1/x ஸ்கொயர் வந்துடும். இப்போ இந்த x இந்த x கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுமா?
இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1/x இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டேன். லாஸ்ட் டைமை கம்பைன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமை கம்பைன் பண்ணிவிட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ண ஆன்சர் 1 வந்துடும். அந்த 1 தூக்கி இங்கே போட்டேன். ஆல் டைம்ஸ் ஆர் ப்ளஸ். அடுத்தது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ என்னென்னா 6. அந்த 6 தான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபஸ்ட் 2 டைம்ஸ் இருக்குங்களே இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் 2 டைம் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x. ஏன்னா ப்ளஸில் நம்ம கொஸ்டின் தெரியும். ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் 1/6 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ் வந்துன்னா நமக்கு ஃபார்முலா கிடையாது, அப்ளை பண்ண முடியாது, அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது வேல்யூ. அதனால் இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுறதுக்கு நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். அதனால தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x². நம்பர் வந்துட்டு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இதை மட்டும் எடுத்துக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்முலா இது ஏன்னு எடுத்துக்கிறோம், அந்த பின்னு எடுத்துக்கிறோம். ஏனா எக்ஸு, பினா 1/x. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலா தான் இருக்குது பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு மைனஸில் வேணும். மைனஸில் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதனால் மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வரும். ஆனால் இங்கே மைனஸ் 2ab இல்லை. அப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் 2ab போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 2ab வரும், இங்கே ஒரு ப்ளஸ் 2ab கேன்சல் ஆகும். அந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடச்சிரும். ஆக்சுவலாக இது ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு எக்ஸு, பி ஈக்குவல் டு 1/x. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது ஃபார்முலா. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் இருக்குங்களே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏனா எக்ஸு, பினா 1/x ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ்ஸு 2ab அதான் ஃபார்முலா. 2 போட்டேன். ஏனா எக்ஸு, பினா 1/x. இந்த +1 போட்டேன். இந்த எக்ஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் ஆர் கேன்சல்டு. இப்போ பேலன்ஸ் என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ தெரியும் நமக்கு. இதை மாற்றுறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். ஏன்னா ப்ளஸில் இருந்தால் நம்ம வேல்யூ சப்ஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1/x தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அது மாற்றுறதுக்காக இந்த ஃபார்முலா எழுதுறோம் நம்ம. அப்புறம் எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ வந்து 6. 6 ஸ்கொயர் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் 2 × 1 2 வந்துடும் +1. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 2 + 1 3. 36 + 3 39. 39 × 6 234. ரெண்டு மல்டிப்ளை பண்ணா வரும் 234. எங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். 234 வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 234 அதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5th ஒன் கம்ப்ளீட்டட். கொஸ்டின் நம்பர் 6 ஒன் பாருங்கள். நான் பார்க்குறது எல்லாமே அல்ஜிப்ரா தான். அல்ஜிப்ரா நீங்கள் டாபிக் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த 6 ஒன் பாருங்கள். அதோட அப்ளிகேஷன்ஸ், இந்த அல்ஜிப்ராவோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. The sum of 3 numbers is 264 if the first number be twice the second number, and the third number be 1/3 of the first, then the second number is. அதாவது தமிழ் என்ன கொஸ்டின்னா, 3 எண்களின் கூடுதல் 264. முதல் எண் இரண்டாவது எண் போல் 2 மடங்கு. முதல் எண் இரண்டாவது எண் போல் 2 மடங்கு. அதனால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்பரு டுவைஸ் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். x = 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம xy எடுத்தோம்னா மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3இல் 1 பங்கு. மூன்றாவது எண் இருக்குங்களே, அது மூன்றாவது எண்ணை z நம்ம எடுத்துப்போம். அது 3இல் 1 பங்கு எக்ஸில் 3இல் 1 பங்குன்னு அர்த்தம். அதாவது மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3இல் 1 பங்கு எனில் இரண்டாவது எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம 3 எண்ணை XY Z எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், செகண்ட் நம்பரை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன், தேர்ட் நம்பரை இசட்னு எடுத்துக்கிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? செகண்ட் நம்பர் இந்த ஒய் தான் கேட்குறாங்க. கொஸ்டினில் ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் தி 3 நம்பர்ஸ் x + y + z = 264. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸு, ஒய், இசட். அப்போ எத்தனை வேரியபிள்னா 3 வேரியபிள் இருக்குது. வேரியபிள்னா மாறின்னு அர்த்தம். 3 மாறிகள் இருக்கின்றன. 3 வேரியபிள்ஸ் இருக்குது x, y, z. 3 வேரியபிள் இருந்ததுன்னா 3 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக 3 ஈக்குவேஷன்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ 3 வேரியபிள்ஸ் இருக்குங்களா. அடுத்த 2 ஈக்குவேஷன் ஆல்டர்னேட்டாக 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 எண்ணிக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் முதல் எண்ணா எக்ஸு. முதல் எண் இரண்டாவது எண் போல் 2 மடங்கு. அப்புறம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் டுவைஸ் தி செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? எக்ஸு. டுவைஸ் தி செகண்ட் நம்பர் என்ன? ஒய். அப்போ x = 2y. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்புறம் பாருங்கள், தேர்டு பாருங்கள். மூன்றாவது எண் என்ன? இசட். = அது எப்படி இருக்குது? முதல் எண்ணில் 3இல் 1 பங்கு. முதல் எண்ணில் 3இல் 1 பங்குன்னு அர்த்தம் 1/3 அர்த்தம். 1/3 எக்ஸ்ன்னு அர்த்தம். மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3இல் 1 பங்கு. மூன்றாவது எண்ணா இசட் ஈக்குவல் டு போட்டுங்க.
3ல் 1 பங்கு 3ல் 1 பங்கு அப்போ 1/3ன்னு அர்த்தம். இன்ட்டு எது எக்ஸ் முதல் எண்ணு தானே கொடுத்துறாங்க. மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3ல் 1 பங்கு அப்போ 1/3x 1/3 ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். தட் இஸ் இசட். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிட்டு இந்த 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினை படி எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் கிடச்சிடும் பாருங்களேன். நான் எக்ஸையும் இசட்டையும் எலிமினேட் பண்ணணும். என்னோட எய்ம் தான். எக்ஸும் இசட்டும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடாது. அப்போ சப்ஸ்டியூட் 2, 3 in 1. இந்த 2வையும் 3 கொண்டு 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸுக்கு பதில் என்ன போடலாம் 2yன்னு போட்டலாம். அந்த 2y தூக்கி இங்கே போடுங்க. போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த ஒய் எப்படியா இருக்கணும். நமக்கு ஒய் தான் தேவை. ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேர்ம் அதான் கொடுத்துட்டாங்க. இது அப்படியே வச்சுங்க. இசட்டுக்கு பதில் என்ன பண்ணலாம். ஜெட்டுக்கு பதிலாக 1/3x 1/3x அப்ளை பண்ணுங்கள். 1/3x ஈக்குவல் டு 264. அதாவது சப்ஸ்டியூட் 2 and 3 in 1 we get. இது வந்துட்டோம். அடுத்து பாருங்கள் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இருக்கக்கூடாது. ஒய் தான் நமக்கு வேணும். அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம் 2yன்னு போடலாம். யூசிங் 2 எகைன் யூசிங் 2 மறுபடியும் 2 யூஸ் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 2y போட்டுருங்க. 2y போட்டேன். 2y + y 3y. ஏன்னா ஒய்க்கு முன்னாடி 1 இருக்குதா அர்த்தம். இது ஒய்ன்னு கொடுத்தா முன்னாடி என்ன இருக்குதா அர்த்தம். அண்டர்ஸ்டுட் 1. அப்போ 2y + y 3y ப்ளஸ் போட்டுக்குங்க. எக்ஸோட வேல்யூ 2y போட்டோம். அப்போ என்ன வரும் 2y/3ன்னு வரும். நான் எல்சிஎம் காமன் எல்சிஎம் 3 எடுத்திருக்கேன். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9y. இந்த டினாமினேட்டரில் 1 இருக்குதா அர்த்தம். 1 × 2y ஆக்சுவலாக 2y/3ன்னு இருக்கும். 3 அங்கே கொண்டு போயிடுறோம். இந்த 1 அங்கே கொண்டு போயிடுறோம். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். /3 காமனாக போட்டேன். அதான் எல்சிஎம். அப்போ 9y + 2y/3 = 264. அப்போ இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 9yயும் 2yயும் ஆட் பண்ணால் 11y. இந்த 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 264 × 3 y = 264 × 3/11. 11 டேபிள் கேன்சல் பண்ணலாமா. அது இங்கே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 11 வந்து 1 டைம் இருக்கும். இதில் எவ்வளோ டைம் இருக்கும் 26ல் 2 டைம்ஸ் இருக்கும். 2 11s are 22. பேலன்ஸ் 4 இருக்கும். 4னா 44. 44ல் how many times 11 4 டைம்ஸ். 4 11s are 44. 24ன்னு வந்துடும். 24 × 3 அப்போ ஆன்சர் என்ன வரும் 24 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72. அப்போ ஒய் தான் செகண்ட் நம்பர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ 72 தான் கரெக்டான ஆன்சர். 72 எங்கே இருக்குன்னு பாருங்கள். கொஸ்டின் ஆன்சரில் 48 இருக்குது, 54 இருக்குது, 64. 72 பி. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 72 தான் கரெக்டான ஆன்சர். இது அப்ளிகேஷன் சம்ஸ். அல்ஜிப்ராவோட அப்ளிகேஷன் சம்ஸ் இதுதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7th ஒன் பார்க்கலாம். 7th ஒன்று பாருங்கள். இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். ஏஜ் சம்மு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எ பாய் இஸ் நவ்னா இப்போன்னு அர்த்தம். எ பாய் இஸ் நவ் twice as old as his sister. 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி he was thrice as old as her அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் ஆர் தேர் ஏஜஸ் நவ். இப்போ என்ன ஏஜ்னு கேட்டுருக்காங்க. இப்போ தமிழில் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழில் கொஸ்டின் படித்தா கொஞ்சம் நல்லா புரியும். நீங்கள் இங்கிலீஷ் சப்போஸ் புரியலனா தமிழில் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கங்க. தமிழே ரெடி தமிழில் புரியல இங்கிலீஷில் ரீட் பண்ணிங்க அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள். ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் பார்க்குறோம். ஒரு பையனோட வயசு வந்து தங்கையோட சிஸ்டரோட வயசோட 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போனா என்ன 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 18,9, 12,6, 16,8, 14,7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஸ்டினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா பாருங்கள். A boy is now twice as old as his sister. 4 years ago he was thrice as old as her. What are their ages now? கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஏஜ்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட் ஏஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் பதிலாக ஆன்சர் பார்க்கலாம். பையனுடைய தற்போதைய வயது எக்ஸு. இப்போ இன்னைக்கு வயசு எதுனா எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். மற்றும் தங்கையின் தற்போதைய வயது ஒய் என்க. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். கொஸ்டினில் ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ x = 2y. அதனால் அர்த்தம் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. யாருக்கு பையனுக்கு அவனோட தங்கையோட வயதை விட. அப்போ x = 2y. ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. பிஃபோர் 4 years 4 வருஷத்துக்கு முன்னாடி அதான் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவனுக்கு எப்படி வயசு இருக்குது பாருங்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது யார் பையனோட வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் 3 மடங்கு அதிகமாக இருக்கான். யார் பையனோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னால மைனஸ் போட்டுக்கணும். பிஃபோர் 4 years. இப்போ x - 4 =
3 மடங்கு உள்ள 3 டைம்ஸ் 3 போட்டாச்சு. இப்போ கண்டிப்பாக தங்கச்சிக்கு வயசு 4 வருஷம் முன்னாடினா y மைனஸ் 4 தானே இருக்கும். அப்போ y மைனஸ் 4னு போட்டுங்க. ஏன்னா வயசு இப்போ வந்து ஒய்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ 4 வருஷம் முன்னாடி y மைனஸ் 4. அப்போ y மைனஸ் 4னு எடுத்துக்கங்க. 3 டைம்ஸ் அது போட்டாச்சு. அப்போ 3 இன்ட்டு ஒய் இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருது. 2 ஈக்குவேஷன் கிடச்சிருது. 2 வேரியபிள்னா 2 ஈக்குவேஷன் வேணும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஞாபகம் வச்சுங்க. போன சம 3 வேரியபிள் கிடைச்சா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். இப்போ 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது 2 ஈக்குவேஷன் வச்சு நான் போடுறது. 3 இன்ட்டு ஒய் 3y 3 இன்ட்டு 4 மைனஸ் 12 2y மைனஸ் 4 ஈக்குவல் 3y மைனஸ் 12 இருக்குது. இந்த 2y சின்ன நம்பரு 3y பெரிய நம்பரு. இந்த 2y அங்கே கொண்டு போயிடுங்க. மைனஸ் 12 இங்கே கொண்டு வந்துடுங்க. மைனஸ் 12 இந்த சைடு வரும்போது இங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்க. இந்த மைனஸ் 12 இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் 2y இங்கே வரும்போது மைனஸ் 2y ஆகிடும். அப்போ அந்த மைனஸ் 12 அங்கே போகும். ப்ளஸ் 12 மைனஸ் 4 ஈக்குவல் 3y மைனஸ் 2y 3y மைனஸ் 2 வேல்யூ y 12 மைனஸ் 4 8. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்துடும் 8னு வந்துடும். அப்போ y கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 8 2 8s are 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 16 ஒய்யோட வேல்யூ 8. இப்போ 2 மடங்கு அதிகமாக இருக்கேன். அதான கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. பையனோட வயது தங்கையின் வயதை விட 2 மடங்கு அதிகம். எப்போ ப்ரெசென்ட். அப்போ பையனுக்கு 16 வயசு இருக்கும்போது அவள் தங்கச்சிக்கு எத்தனை வயசு இருக்கும்? 8 வயசு இருக்கும். அப்போ 16 8 தான் ஆன்சர். 16,8. ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 16,8 அதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7th ஒன் கம்ப்ளீட்டட். கொஸ்டின் நம்பர் 8th ஒன் பாருங்கள். 8th ஒன்று சாதாரண ஒரு 7th லெவல் மேக்ஸ் தான். 6th லெவல் மேக்ஸ் தான். ஈஸியாக போட்டுடலாம். 1 டிவைடட் பை ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க 5/7 ஆஃப் 6 3/10. ஆக்சுவலாக இது என்ன கலப்பெண்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஆஃப்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு டிவைடு கொடுத்துருக்காங்க. ஓகே. மைனஸ் 2/9 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழில் கொஸ்டின் பாருங்கள். 1 இஸ் டிவைடட் பை ப்ராக்கெட் போட்டுட்டு 6 3/10 5/7 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5/7 பங்கு மைனஸ் 2/9 மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 3/10 5/7 பங்குனா ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளைன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எவ்வளோன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள். இப்போ கொஸ்டின் அப்படியே எழுதிங்க. 1 டிவைடட் பை 5/7 8. ஆஃப்னா எதுவுமே மல்டிப்ளைன்னு அர்த்தம். மல்டிப்ளை இன்ட்டு போட்டுங்க. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதான் கலப்பெண்கள் கலப்பு பின்னமாக இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் இருக்குதா அர்த்தம். 6 + 3/10 அப்படின்னு இருக்குது நம்பர். இப்போ எல்சிஎம் எடுக்கணும். 6 + 3/10 எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணுவோம்? 10ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 10 × 6 எவ்வளோ வரும்? 60. 60ல் 3 ஆட் பண்ணிக்கணும். 60 + 3 63/10 போட்டுருணும். அவ்வளோதான். 63/10. இதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை 3ல் ஆட் பண்ணி /10 போட்டுருணும். அதான் 63/10. இங்கே இன்ட்டு போட்டிருக்கேன். அப்புறமா கேன்சல் ஆகும் பாருங்கள். 7 1 டைம் இருக்கும். 63ல் 9 டைம்ஸ் இருக்கும். 5 1 டைம் இருக்கும். இது 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1 இஸ் டிவைடட் பை 9/2 அப்படின்னு வந்துடும். மைனஸ் 2/9. இப்போ அடுத்து பாருங்கள். டிவைடட் பை இருக்கிறதுனால என்ன வரும்? இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். 1 இஸ் டிவைடட் பை 9/2 தானே. அப்போ 1 இன்ட்டு டிவைடை மல்டிப்ளை மாற்றினா நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். அப்போ 2/9 வந்துடும். 1 × 2/9 2/9 தான் வரும். 2/9 மைனஸ் 2/9 ஒரு ஆன்சர் 0. 0க்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. அப்போ ஆன்சர் என்ன வருது? 0. இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9th ஒன். 9th ஒன்று இது அல்ஜிப்ரிக் சம் தான். எல்லாமே அல்ஜிப்ரா தான். அல்ஜிப்ரா செல் பண்ணி கொடுத்துருக்கேன். சிம்பிளிஃபை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். இது குரூப் 4ல் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். சிம்பிளிஃபை பாருங்கள். 2x⁴ மைனஸ் 162 பை x² + 9 இன்ட்டு 2x - 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுருக்குக அப்படின்னு தமிழில் கொடுத்துட்டாங்க. சுருக்கி ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள். நியூமரேட்டரில் எது காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எப்போவுமே இதுமாரி கொடுத்தாங்கன்னா காமன் ஃபேக்டர் எதாவது இருக்கா, காமன் நம்பர் ஃபேக்டர் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ காமன் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். இடத்துலையும் 2 வந்து காமனாக இருக்குது. இந்த 2 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். பாக்கி x⁴ இருக்கும். 162 2 காமனாக எடுத்துகிட்டு பாக்கி என்ன இருக்கும்? 81 டைம்ஸ் இருக்கும். 81 × 2 தான் 162 பை. இப்போ இந்த x² + 9 ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வச்சிங்க. இதில் ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. டேக் அவுட் சைட் 2. 2க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். 2க்கு ஃபஸ்ட்டில் போட்டேன். இது அப்படியே எழுதிட்டேன். இந்த 2 வெளியில் எடுக்கும்போது இங்கே x இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும். x - 3. ஏன்னா 3 2 6 அதனால் இப்போ இந்த 2 இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த நியூமரேட்டரை பாருங்கள். டினாமினேட்டர் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இங்கே ப்ளஸ் இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது அப்படியே தான் இருக்கும். இதுவும் அப்படியே தான் இருக்கும். பட் நியூமரேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே மைனஸ் இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? a² - b². a - b × a + b. ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? a² - b² இங்கே ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். a² - b² ஈக்குவல் டு a - b இன்ட்டு
a + b இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ x⁴ எப்படி எழுதலாம்? x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 81 எப்படி எழுதலாம்? 9 ஸ்கொயர்னு எழுதலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்குன்னா 9 ஸ்கொயர். இதை ஏவாக கன்சிடர் பண்ணிக்கிங்க, இதை பியாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. a² - b². அப்போ என்ன ஃபார்முலா? a - b × a + b. ஏக்கு பதிலாக x², பிக்கு பதிலாக 9 அப்ளை பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு ஃபார்முலா வருது பாருங்கள். இந்த ரெண்டு 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுமா? இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். மேலே பாருங்கள் x² - 9 இருக்குது. 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதிக்கலாம். x² - 3² by x - 3. இந்த x² - 3² எப்படி எழுதலாம்? மறுபடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். a² - b². a - b × a + b. x - 3 × x + 3. இந்த x - 3 இந்த x - 3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 2 terms are cancelled. இப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? x + 3. இந்த x + 3 இருங்க. ஆன்சர் x + 3. x + 3 செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10th ஒன்று பாருங்கள். The number of points that the quadratic polynomial x² + x + 2 intersects the x-axis is. தமிழ் என்ன கொஸ்டின்னா, ஒரு p of xங்கிற ஒரு பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. p of x = x² + x + 2 என்ற இருபடி பல்லுறுப்புக்கோவை x அச்சை வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை. x அச்சை வெட்டுனதுன்னா எத்தனை புள்ளிகளில் வெட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் x² + x + 2. குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருந்ததுன்னா ஆக்சுவலி வெட்டுறது எப்படி வெட்டலாம்னா, ஒன்று ஒரு பாயிண்ட்டை வெட்டலாம், அப்படி இல்லைனா 2 பாயிண்ட்டை வெட்டலாம், அப்படி வெட்டாமலும் இருக்கலாம். இதான் சான்சஸ். 3 சான்சஸ் இருக்குது. ஒன்று ஆன்சர் 1 இருக்கலாம், அப்படின்னா 2 இருக்கலாம், அப்படின்னா 0 இருக்கலாம். கண்டிப்பாக 3 இருக்காது. 3 ஆன்சர் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது குவாட்ராட்டிக் பாலினாமியல். பவரே டிகிரி 2 இருக்கனால கண்டிப்பாக இது இருக்காது. ஒமிட் பண்ணுங்க. 1, 2, இது 3. இந்த 3ல் தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகுது. எக்ஸ் அச்சை வெட்டும் போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ்னா y கோஆர்டினேட் 0. y கோஆர்டினேட் ஆக்சுவலாக இது ஒய்யாக கன்சிடர் பண்ணிங்க. p of x ஒய்னா எடுத்துக்கலாம். y = x² + x + 2. அப்போ xx இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் அச்சை வெட்டும்போது y கோஆர்டினேட் 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ x² + x + 2 = 0. x² + x + 2 = 0 இப்படி இருக்குது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணால் y கோஆர்டினேட் 0. p of x ஒய்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போடுங்க. நம்பர் போட்டால் 0 வருமானு பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் போட்டாலும் 0 வராது. ஏன்னா இங்கே +2 இருக்குது, இங்கே +1 இருக்குது, +x இருக்குது, x² இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் 0 போடுறோன்னு வச்சுங்க. அப்போ ஆன்சர் 2 தான் வரும், 0 வராது. -1 போடுறோன்னு வச்சுங்க. -1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? +1. -1 போட்டால் 1 - 0. அப்போ 2 தான் வரும். கண்டிப்பாக 0 வராது. எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் 0 வராது. ஏன் 0 வராதுன்னா, இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. we cannot factorize it. ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 2, நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எப்படி போடுவோம்? மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் 1. 2 நம்பர் சூஸ் பண்ண முடியுமா? 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். வராது. ஏன்னா 1 2 போனால் 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வரும், ஆட் பண்ணும்போது 3 தான் வரும். அப்போ கண்டிப்பாக வராது. அப்போ சான்சஸ் கிடையாது. அப்போ என்ன தான் இன்டர்செக்ட் ஆகாது. ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுது. இது மேலே இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணும்போது இந்த ஆக்சுவலாக இது பரபலா, இட் இஸ் பரபலிக் ஷேப்பில் இருக்கும். பரவளையம்னு சொல்லுவோம் தமிழில். அப்படி மேலே வந்துடும். எக்ஸ் ஆக்சிஸை கட்டே ஆகாது, மீட் ஆகாது. அப்போ வெட்டும் புள்ளிகள் எண்ணிக்கை என்ன? 0 தான். வெட்டே வெட்டாதான் சொல்லியாச்சு. ஏன்னா இது ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. we cannot factorize it. அப்போ எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணாது. எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணலைன்னா ஆக்சுவலாக ஆன்சர் என்ன? எக்ஸ் ஆக்சிஸை வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கைனா 0 புள்ளி. அப்போ வெட்டலைன்னா 0ன்னு அர்த்தம். ஆன்சர் நத்திங். அதான் ஆன்சர் 0. அப்போ கொஸ்டின் நம்பர் 10th ஒன் கம்ப்ளீட்டட். ஓகே, இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா அல்ஜிப்ராவில் 10 சம்ஸ் பார்த்துருக்கோம். அது பேசிக் என்னென்ன 6th to 10th வரைக்கும் உள்ள என்னென்ன அல்ஜிப்ரா சம் கொடுத்துருக்காங்க, எப்படி சம்ஸ் ஆன்சர் பண்ணுறது, இங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இது இந்த டாபிக் ஃபுல்லாகவே எங்கே இருக்குன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து 10th கேட்டாங்க. 10th சாப்டர் 3 அல்ஜிப்ரா நியூ சிலபஸ் இருக்குது. 3.1 3.14 எக்ஸசைஸ் வரும். கிராஃப்லேருந்து இந்த கொஸ்டின் கிராஃபை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக கிராஃபில் இருக்குது. அதான் 15th எக்ஸசைஸ். இப்போ வந்து 16th எக்ஸசைஸில் இருக்குது நியூ சிலபஸில். 16th எக்ஸசைஸ் ஒரு சம்மு கேட்டு கிராஃப் வச்சு பேஸ் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணிட்டாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில். கொஞ்சம் பார்த்துங்க. அப்போ டோட்டலாக 16 எக்ஸசைஸ் இருக்குது கிராஃப் இன்க்ளூடிங் கிராஃபு. நீங்கள் 10th கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். ஓகே, இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எதாவது டவுட்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு என்னோடய சேனல் சால்வ் மேத்ஸ் யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க. அதில் எக்ஸசைஸ் 3.1 16 வரைக்கும் உள்ள எந்த எக்ஸசைஸ் வேணால் பாருங்கள், எல்லாமே கவர் ஆகுது அல்ஜிப்ரா ஃபுல்லாகவே. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணால் இந்த அல்ஜிப்ரா டாபிக் உங்களுக்கு ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.